மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT. வில்லன்னா கெட்டவன், ஹீரோனா நல்லவன். இது நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, நடுவில். விஜய் சேதுபதி ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, ஏன்னா சூப்பர் டிலக்ஸ்ல அந்த படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 டேக் மேல எடுத்திருக்காரு. அது அந்த டேக் அவ்வளவு டேக் எடுத்த பிறகுதான் அந்த திருநங்கை கேரக்டர் அவரை உணர முடியுதுன்னு சொன்னாரு. அந்த சிங்கிள் டேக்ன்றது பண்ணிட்டாலே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அர்த்தமா இல்ல. ஆரண்ய காண்ட குமார் ராஜா கூட தானே ஒர்க் பண்ணிருக்காங்க. அது ஃபிலிம்ல எடுத்தாங்க. ஃபிலிம்ல 20 டேக் எடுப்பாரு. அதில் அந்த மாநாடுல ஜாஸ்தி ஒர்க்கு கிடையாது, வெறும் உட்காந்துருக்கிறது அந்த ஒரு சின்ன ரியாக்ஷன். ஸோ இப்போ மக்கள் அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து அதெல்லாம் சொல்லும்போது பெருமையாக இருக்கும். நன்றி. அண்ணா கூட இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னா. திரைப்படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சைக்காலஜிக்கல் ஃபேண்டசி அப்படின்னு போட்டு வருது. இது எந்த மாதிரி படம், எப்படி உருவான விதம் சொல்லுங்க. இந்த படம் வந்து பாபு தமிழ்னு ஒரு இயக்குனர், அவர் வந்து டைரக்ட் பண்ணது. அவர் யாருன்னா ஜிவின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுங்களா? அந்த படத்தினுடைய திரைக்கதை வசனம் எல்லாம் எழுதியிருக்கிறவர், அதனுடைய ரைட்டர். இது இவருக்கு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் யோகேஷ் இன்ட்ரடியூஸ் ஆகுறாரு, அனிகா விக்ரமன் இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இவங்க கூட நானும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். தமிழ் சினிமா ஒரு புது ஹீரோ புது ஹீரோயின் வந்து எப்படி நல்ல வரவேற்பு கொடுங்க இந்த படத்துக்கு அப்புறம். பாக்குறதுக்கு சாக்லேட் பாய் ஒரு ஃபாரின் என்ஆர்ஐ ஃபாரின் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இல்ல மூஞ்சி பார்த்தா அப்படி இருக்கும். ஆனா வியாசர்பாடி தான் born and brought up bro. ஸ்கூல்லாம் வியாசர்பாடியில் டான் பாஸ்கோ ஸ்கூல் படித்தேன். ஆமாம், லாயலா காலேஜில் பிகாம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து ஃபுல்லாக விஸ்காம். ஸோ அவங்க என்னென்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய எடுப்பாங்க அவங்களாம். ஸோ சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸில் என்னை கூப்பிடுவாங்க, டே சின்ன ஷார்ட் இருக்குடா கொடுத்துட்டு போ. ஸோ அது ஷார்ட் கொடுத்து அந்த இன்ட்ரெஸ்ட், ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பேஷனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. சேம் எனக்கு ஆடிஷன்ல கூப்பிட்டு மேனேஜர். ஸோ 2 ரவுண்ட் ஆடிஷன் இருந்தேன் and they selected me. அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒன்றும் இல்லை, கோபத்தில் கொஞ்சம் சொல்லணும். செகண்ட் டே நிறைய டைலாக்ஸ் சார் கொடுத்தார், பாபு சார். ஸோ எப்படியோ லைக் இட் ஹேப்பன். அந்த டைம்ல எனக்கு தமிழ் சுத்தமாக தெரியல. பின்ன ஐ லேர்ன்ட், அப்படியே கற்றுக்கிட்டேன். படத்துல வந்து அந்த ரொமான்டிக் சீன்லாம் நிறைய வருது இல்லையா? நிறைய இல்ல, கம்மி தான் ஆக்சுவலி. ரொம்ப வருத்தப்படுறீங்க. நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன் டைரக்டர் சார், இன்னும் கொஞ்சம் ரொமான்ஸ் போடுங்க சார். இல்ல சார், கதை இன்னும் தேவை, அது போதும். சரி ஓகே. இவங்களே நிறைய பேர் அதுதான் கேட்டேன். ரொமான்ஸ் கம்மி தான். ஷார்ட் இருந்தது. அதுதான் அப்புறம் சைக்காலஜிக்கல் ரொமான்ஸ் மாதிரி ஆயிடும் இல்லையா? கரெக்ட். ரொமான்ஸ் ஆயிட போகுது. ஒரு ஷாட் மட்டும் ரொம்ப ஃபேஸ்டா இருந்தது, இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஷாட் மாதிரி. நீங்க உட்கார்ந்துட்டே இருப்பீங்க, பால் வந்து உங்க மேல விழுந்து பிறகு அப்படி இருப்பீங்க. சோ அந்த இடத்துல வந்து அந்த சைக்காலஜிக்கல் ஃபேண்டசின்ற ஒரு விஷயம் ஏதோ காட்ற மாதிரி. அப்சல்யூட்லி, அது கரெக்ட். ஆமா, கவனிச்சிருக்கீங்க கரெக்டா. அவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாரு அந்த ஆக்டர். ஆனா அவருக்கே தெரியாது, அந்த கேரக்டருக்கே தெரியாது அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் எஃபெக்டடா இருக்காரு. அங்கதான் குரு சார் ஞானப்பிரகாசம் வருவாங்க. அவங்க அவர் மைண்ட் வச்சு பிளே பண்ணுவாங்க. அந்த இது மைண்ட் கேம் தான் மூவிக்கு. ரெண்டாவது ஷாட் தான் செம்ம ஹைலைட்டா இருந்தது. நீங்க அந்த கார் ஓடிட்டு வரும்போது அந்த ஒரு செகண்டே 2 ரியாக்ஷன் கொடுத்தீங்க. ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, இல்ல சம்பவம் பண்ண போற மாதிரி இருந்தது. அந்த இடத்துல நீங்க ஏதோ ஒரு விஷயம் ரிவீல் பண்றீங்க. சோ வில்லன் அப்படின்றது சொல்லாம சொல்லிருக்கீங்க. ஒரு வில்லன் கிரே, அதாவது வில்லன்னா கெட்டவன், ஹீரோனா நல்லவன். இது நல்லவனும் கிடையாது கெட்டவனும் கிடையாது, நடுவில் கருப்பும் கிடையாது வெள்ளையும் கிடையாது, கிரே. அந்த மாதிரி ஒரு ரோல் அது. அந்த கார்ல நீங்க ஓட்டிட்டு இப்ப டர்ன் பண்ணி திரும்புறீங்களா, அப்ப பாக்கும்போது டார்க் நைட்ல அந்த ஜோக்கர் ஈத் லெட்ஜர் அந்த கேரக்டர் பாக்குற மாதிரி இருந்துச்சு. அப்பா நன்றி. ரியாக்ஷன் ஏன்னா உங்களுக்கு அந்த செம்மையா இருக்கு அந்த அது தியேட்டர்ல பாருங்க ப்ரோ, செம்மையா இருக்கும் அந்த சீன். வந்து சார் ஓட்டி வரும், அப்படியே ஒரு லுக், க்ரூக்கட் லுக். டைரக்டர் சார் ஒர்க் ஷாப் 2 weeks சம வர்க் ஷாப். சார் சொன்ன லைக் யூ ஹேவ் both be together for some time, அப்பதான் அந்த கெமிஸ்ட்ரி தெரியும். இல்லனா ஃபர்ஸ்ட் டேல வந்து அந்த அதெல்லாம் வேணா. சோ ஸ்பெண்ட் மோர் டைம். ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் கொடுத்துறோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். சோ அந்த 2 weeks பண்ண ஹோம்வொர்க் வந்து அது ஸ்கிரீன்ல you will see it. இப்போ அந்த ஹீரோயின் மாதிரி நடந்துட்டாங்க, ரொம்ப எனக்கு ஆப்பிள் ஜூஸ் வேணும் அந்த மாதிரி. நான் அப்படி பண்ணல. இல்ல she was very supportive. நான் தண்ணி மட்டும் தான் கேட்டேன். nothing else. I mean water. இல்ல அந்த டான்ட்ரம்ஸ்லாம் எதுமே இல்ல.
டெஃபினெட்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. சாரு எங்களை கூப்பிட்டு டைலாக் டெலிவரிஸ்லாம் சாருக்கும் எனக்கு இருக்கும். சார் கூப்பிட்டு வா யோகேஷ் ரிஹர்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி. ஸோ 2 times 3 times சார் கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லை இந்த மாடுலேஷனில் பேசு, இது கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து டேக்ல அப்போ ரொம்ப ஈஸியாக போயிடும். அது வந்து செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தாங்க சார். அது ஒன்றும் வாத்தியார் வேலையெல்லாம் பார்க்கல. இப்போ வந்து ப்ரொடியூசர் பணம் போடுறாரு, நம்மளாம் நடிக்கிறோம். இப்போ ஒரு நாள் செலவு தான் ப்ரொடியூசருக்கு, ஷூட்டிங் டேட் செலவு தான் அதிகமாக செலவாகும். நம்ம வந்து இன்றைக்கி இந்த சீனை எடுத்து முடிக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு அது வந்து எடுத்து முடிக்கலைன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் பேர்டன் ஆகும். ஸோ அப்போ அந்த வகையில் நான் எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணலாம், ப்ளஸ் கோ ஆக்டர்ஸ்க்கு. ஸோ ரிகர்ஸ் பண்ணிக்கலாம், டைலாக்ஸ். இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் மெத்தட். இப்போ நான் புது ஆக்டரோட நடிக்கிறேன், இல்லை பெரிய ஆக்டரோட நடிக்கிறேங்கிறது அடுத்த விஷயம். விஜய் சேதுபதியான ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருப்பாரு, ஏன்னா சூப்பர் டிலக்ஸ்ல அந்த படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 50 டேக் மேல எடுத்திருக்காங்க. அது அந்த டேக் அவ்வளோ டேக் எடுத்த பிறகுதான் அந்த திருநங்கை கேரக்டர் அவரை உணர முடியுதுன்னு சொன்னாரு. அந்த சிங்கிள் டேக்ன்றது பண்ணிட்டாலே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அர்த்தமா இல்ல? இப்பதான் சொன்னேன், இந்த செட்டில் சார் இதுதான் கொடுத்த எக்ஸாம்பிள். நம்மள நிறைய டேக் போல சார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பர் டிலக்ஸ்ல 50-60 ஆரண்ய காண்ட குமார் ராஜா கூட தான் ஒர்க் பண்ணிருக்கேன். அது ஃபிலிம்ல எடுத்தாங்க. ஃபிலிம்லேயே 20 டேக் எடுப்பார் அவர். சிங்கிள் டேக்கு லைட் போகுது, மழை வந்துட போகுது அப்படிங்கிற நேரத்தில் நம்ம சிங்கிள் டேக் எடுக்கலாம். உங்களை பற்றி சொல்லணும்னா ஜிகிர்தண்டா, பாண்டிநாடு எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பேசப்படுற படம் ஜோக்கர், மன்னர் கேரக்டர் தான். ஸோ அந்த கேரக்டரை நீங்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா? இல்லை ராஜமுருகன் ஸ்டோரி சொல்லிட்டு ஒரு சில வீடியோஸ் காமிச்சார். அவர் வந்து மணப்பாறையில் ஒருத்தர் வந்து இது மாதிரி செல்ஃப் அதை அவர் நான் தான் ஜனாதிபதினு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் பண்ணுற ஒருத்தர் நாகராஜனுங்கிறவருடைய வீடியோஸ்லாம் காமிச்சார். அவர் இது மாதிரி ஒருத்தர் இருக்கிறார் மணப்பாறையில் அப்படின்னு. பட் அது வந்து அது மட்டும்தான், மற்றபடி ஸ்டோரி எல்லாமே வேறு. ஸோ அந்த மாதிரி உதாரணம் கொடுத்தாரு. அதை நான் பார்த்துருக்கேன் அவருடைய ஆளை. அந்த கேரக்டர் பார்க்கும்போது உங்களை தவிர வேற யாரும் அந்த கேரக்டர் இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது, அந்த அளவுக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. எனக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி எது ரொம்ப எதிர்பார்த்தோம் உங்ககிட்ட நீங்க நிறைய பண்ணுவீங்கன்னு, ஏன் நீங்க பண்ணல? சூஸியா இருந்துட்டீங்களா? ஆமா, ரொம்ப செலக்டிவா இருந்துட்டேன் நான். ஏன்னா எனக்கு வந்து படிப்படியாக ஏறுறதை விட ஜம்ப் பண்ணிடலான்னு தான் ஒரு ஆசையாக இருக்குது. 10 படி ஏறுறதுக்கு ஒரே ஜம்ப் பண்ணோன்னா போயிடலாம்ல. அதனால் அது ஒன்று. ரெண்டாவது வந்து எனக்கு பிடிச்சிருக்கணுங்க படம் நான் பண்ணணுன்னா. இப்போ நான் வந்து வந்தோம், ஹீரோவாக நடித்தோம், 5 வருஷத்தில் செட்டில் ஆனோம், அடையாறுலேயும் சாலிகிராமத்துலேயும் ஒரு வீடு வாங்கினோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அது வாங்குவேன், பட்டு உடனே வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கட்டாயம் கிடையாதுல்ல. ஸோ அதனால நான் வந்து ரொம்ப சூஸியாக இருக்கிறேன், ஒவ்வொரு படமாக பண்ணுறேன். அதனால தான் எனக்கு வந்து ஒரு படம் பண்ணும்போது எனக்கு நல்ல டைம் கிடைக்குது. அந்த டயத்துக்கு கொடுத்து பண்ணுறதுனால தான் நீங்கள் கேட்குறீங்க, இவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது, எல்லா படமும் என்னை தவிர யாரும் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்காக நான் ஒரு டைம் கொடுக்குறேன், அதுக்காக வேலை செய்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 15 செட்டில் போயிட்டு இங்கே ஒரு படம், அங்கே ஒரு படம், அங்கே ஒரு படம், ஒரே லுக் வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், 5ஆவது படத்துலேயே என்னை தூக்கி வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவீங்க, இவர் என்ன ஒரே வடையாக போட்டுட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எனக்கு அந்த சைக்கிளில் நான் மாற்றத்துக்கு இருக்கு. இப்போ நம்ம கூட யாருக்கார் பார்த்தீங்கன்னா மாநாடு வைஜி மகேந்திர சார் அப்படின்னே சொல்லலாம். பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இப்போ ஒரு வைரலாக போயிட்டு இருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இக் திரைப்படம் இப்போ வந்து திரையரங்கில் வரப்போகுது. அந்த படத்துடைய இயக்குனர் பாபு தமிழ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் அண்ணா. ஓகே, இது சைக்காலஜிக்கல் ஃபேண்டசி அப்படின்ற போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது எந்த மாதிரி படமாக அமையும்? சைக்காலஜிக்கல் ஃபேண்டசிங்கிறது அந்த டேர்மில் அவ்வளோ வந்ததில்லை. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆமாம். இது ஃபேண்டசி என்கிற எலிமெண்ட் எப்படி இருக்கும்னா, நம்ம அதை முன்கூட்டியே ஒரு படம் ஆரம்பத்திலே இதுதான் ஃபேண்டசின்னு சொல்லிடுவோம். பட் இந்த படத்தில் அது என்ன ஃபேண்டசிங்கிறது கொஞ்சம் படம் முடியும் போது தான் தெரியும். அது சைக்காலஜிக்காக ப்ளே பண்ணிட்டே வந்துட்டு அந்த ஃபேண்டசி எலிமெண்ட்டை என்ன மாதிரியான ஃபேண்டசிங்கிறது கடைசியில் தான் தெரியும். ஸோ இது ஒரு புது வகையான ஒரு அட்டெம்ப்ட். சார் முகம் ரொம்ப பாவமா அப்படியே சமத்தா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த கேரக்டர் அப்படியே இந்த வில்லன் கொண்டு வரீங்களா சார்? எப்படி அதை கொண்டு வரீங்க சார்? அது இத்தனை வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். எவ்வளோ பெரிய நடிகர்களோடலாம் நடிச்சிருக்கோம். நான் எப்போதுமே சிவாஜியை தான் ஒரு குறிக்கோளாக காட்டுவேன், என்னுடைய எக்ஸாம்பிளாக காட்டுவேன். அதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் கூட நடிச்சிருக்கோம். ஸோ ஒரு கேரக்டரை ஸ்டடி பண்ணுறதுக்கு நமக்கு அந்த நாடகம் எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது. ஞாபக சக்தியும் ஒரு கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும். ஸோ அதில் வந்த மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட் ரோலாக தான் கொடுத்துருக்காரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறது. இல்லை, எனக்கே சர்ப்ரைசிங்காக இருந்தது when I saw the full version.
நம்ம கொஞ்ச நேரம் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ண நம்மனா 3 நாள் சார். ஆமாம், நிறைவாக இருக்குது. டிபெண்ட்ஸ் ஆன் த டைரக்டர். அப்படி பார்த்தீங்கன்னா மாநாடில் எனக்கு மொத்தமே 5 or 6 days தான் ஒர்க். ஆமா அவ்வளோதான் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் ஸ்பேஸ் ஃபார் ஒர்க் 6 days தான் எனக்கு. அதில் அந்த மாநாடுல ஜாஸ்தி ஒர்க்கு கிடையாது, வெறும் உட்காந்துருக்கிறது, அந்த ஒரு சின்ன ரியாக்ஷன். ஸோ இப்போ மக்கள் அதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து அதெல்லாம் சொல்லும்போது பெருமையாக இருக்குது நமக்கு. ஓஹோ இவ்வளோ அப்படியே சொன்னேன். நான் அந்த சீட்டில் உட்காந்து எஸ்ஜே சூர்யாவை பார்த்து கேட்பேன் தெரியுமா, எல்லாம் ஓகே, ஜஸ்ட் அந்த புருவத்தை மட்டும் உயர்த்தி பண்ணுறேன். ஓடி வரும்போது 2வது வாட்டி பார்க்கும்போது சார் ரியாக்ஷன் பார்க்குறோம். இவர் எப்படி ஓடி வராரு. ஆமாம், அவர் உண்மையிலேயே ஆனால் பதட்டத்தோட ஓடி வர மாதிரி தான் இருக்கும். தூக்கம் வரும்போது செகண்ட் ஹாஃப் தான் ஹைலைட் சார் படத்துலயே. ஸோ இந்த சின்ன புருவத்தை ரைஸ் பண்ணி அவர் அங்கேருந்து இப்படின்னு வரல, அதெல்லாம் ரசிச்சிருக்காங்க மக்கள். அது பெரிய விஷயம். கண்டிப்பா சார், பெரிய வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி. உங்கள் இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கும் எப்போதுமே என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நன்றி. மொபைல்னா நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. Meenakshi Faculty of Physiotherapy and Occupational Therapy. Admissions open for BPT, MPT and BOT.